நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பனா ஸித்னா இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், நம்ம 88வது சூறாவான அல் காஷியா பார்த்துட்ருக்குறோம். இதில் 26 ஆயத்துக்கள் இருக்குது. மக்காவில் அருளப்பட்ட சூறா. அல் காஷியா அப்படின்னு என்ன அர்த்தம்? சூழ்ந்து மூடிக்கொள்ளல் அப்படின்னு சொல்லலாம். த ஓவர்வெல்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம 21லேருந்து 26 ஆயத்துக்களை பார்த்துடலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். அதாவது ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர். ஃபதக்கிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவுரை கூறுவீராக, உபதேசம் சொல்வீராக, உபதேசம் புரிக அப்படின்னு அர்த்தம். ஃபனா எனினும், சோ அப்படின்னு அர்த்தம், ஆகவே அப்படிங்கிற அர்த்தத்தெல்லாம் கொடுக்கும். இன்னமா அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்லி. இன்னமானா மட்டும். அந்த அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். அந்தனா நீ, யூ அப்படின்னு சொல்லுவோம். முதக்கிர் அப்படின்னா அறிவுரை கூறுபவர் தான், அறிவுரை கூறுபவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போது இதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுது? ஆகவே நபியே, நல்லுபதேசம் செய்வீராக, நிச்சயமாக நீர் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்பவர் தாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே அறிவுரை கூறுவீராக, நீரெல்லாம் அறிவுரை கூறுபவர் தான். அதாவது என்ன இதில் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிமைண்ட் பண்ணுங்கள். யாரை சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த எச்சரிக்கை, அவர்களுக்கான கட்டளை. அப்படி சொல்லிட்டு யூ ஆர் ஒன்லி அ ரிமைண்டர் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? நீங்கள் உபதேசம் செய்யுங்க, நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் நல்லுபதேசம் செய்பவர் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஓகே, அடுத்ததான் லஸ்த அலைஹிம் பி முஸைத்திர். லஸ்த அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். நீர் இல்லை. அலைஹிம்னா அவர்களை, பி முஸைத்திர் அப்படின்னா நிர்பந்திப்பவராக, நிர்பந்திப்பவராக அப்படின்னு அர்த்தம். அவ்வாறே நடக்கும்படி அவர்கள் மீது நீர் பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்லர். ஓகே, அதாவது பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்லர், அதாவது அவங்கள நீங்கள் நிர்பந்திப்பவராக நீங்கள் கிடையாது, நீங்கள் இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஓகேவா? நீங்கள் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர் கிடையாது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அடுத்ததான் 23வது ஆயத்து. இல்லா மன் தவல்லா வ கஃபர். இல்லா அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? எனினும், அந்த எனினும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும். அதாவது எக்ஸப்ட்டுங்கிறது தான் இல்லா அப்படின்னா அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுக்கும்னா பட், ஆனால், எனினும், இந்த மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? மண் அப்படின்னா யார், தவல்லா அப்படின்னா விலகினாரோ, வ கஃபர் அப்படின்னா இன்னும் நிராகரித்தாரோ. தவல்லானா விலகினாரோ, வ கஃபர்னா அதாவது நிராகரித்தாரோ. ஆயினும் எவர் புறக்கணித்து நிராகரிக்கின்றாரோ. எனினும் யார் எதை புறக்கணிக்கிறாங்க, எதை நிராகரிக்கிறாங்க? அறிவுரையை. ஓகேவா? அப்போது இந்த உபதேசத்தை நிராகரிக்கிறாங்களோ, இல்லை யார் விலகி போகிறாங்களோ அவங்கள தவிர. ஓகே, அவங்க. எனினும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். 24வது ஆயத்தை பாருங்கள். ஃபயுஅذிபுஹுல்லாஹுல் அஸாபல் அக்பர். ஃபயுஅذிபுஹு அப்படின்னா அதாவது அவரை வேதனை செய்வான், வேதனை செய்வான். யார் வேதனை செய்வான்? அல்லாஹு. அல் அதாப் அப்படின்னா வேதனையால். அக்பர், அந்த அதாப் எப்படிப்பட்டது? மிக பெருசு. அக்பர் இஸ்மு தஃப்தீல பயன்படுத்துகிறான். சுபஹான் அல்லாஹ், அதாவது சூப்பர் ரிலேட்டிவை பயன்படுத்துகிறான். அவரை அல்லாஹ் மிக பெரும் வேதனை செய்வான், வேதனையாக வேதனை செய்வான். அதாவது அவரை அல்லாஹ் மிக பெரும் வேதனையால் வேதனை செய்வான். வேதனையால், அப்போ எந்த மாதிரி வேதனை அப்படிங்கிறத பாருங்கள். அல்லாஹ்வே வேதனை மேலே வேதனை அப்படின்னா அப்போ எப்பேற்பட்ட வேதனையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 25வது ஆயத்து. இன்ன இலைனா இயாபஹும். இன்ன அப்படின்னா நிச்சயமாக, இலைனா அப்படின்னா நம் பக்கம்தான், இயாபஹும் அவர்களின் திரும்புதல். நிச்சயமாக அவர்களின் மீட்சி நம் பக்கமே இருக்குது, நிச்சயமாக அவர்களின் திரும்புதல் நம் பக்கம்தான் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 26வது ஆயத்து. சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். சும்ம பிறகு, தென் அப்படின்னு அர்த்தம்.
இன்ன அலைனா, இன்ன அப்படின்னா நிச்சயமாக நம்மீதே, அலைனா அலைனா அப்படின்னா நம்மீதே அப்படின்னு அர்த்தம். ஹிசாபஹும் அப்படின்னா அவர்களை விசாரிப்பது, ஓகேவா, அக்கௌண்ட் பண்ணுறது, அதாவது தகுந்த கூலி கொடுக்கறது. ஓகே, அப்போ பின்னர் நிச்சயமாக அவர்களை கேள்வி கணக்கு கேட்பது நம்மீதே ஆகும். அதாவது பிறகு நிச்சயமாக அவர்களை விசாரிப்பது நம்மீதே பொறுப்பாக இருக்குது. ஆகவே அவர்களின் செயல்களை கணக்கிட்டு அதற்கு தகுந்த கூலி கொடுப்போம் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து சூரத்துல் காஷியால 21லேருந்து 26 ஆயத்துக்களுக்கு விளக்கத்தை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு வந்து உபதேசம் புரியணும் அப்படின்னு சொல்கிறான். உபதேசத்தை அவங்க கேட்கலனாலும் கேட்டு நடக்கலைனாலும் ஆத்திரப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே மறுமையில் அல்லாஹ் கிட்ட தான் திரும்பி வரணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் கூலியை கணக்கு பார்த்து அல்லாஹ் வந்து நமக்கு கொடுக்க இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறான். சுபஹானல்லாஹ். அப்போது இந்த ஆயத்துக்கால பாருங்கள், ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். அதாவது ஃபதக்கிர் அப்படின்னா ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அறிவுரை கூறுங்க, உபதேசம் செய்யுங்க. அப்புறம் அந்த முதக்கிர், அந்த முதக்கிர்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிமைண்டர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, ரிமைண்டர் மட்டும்தான், அதாவது நீங்கள் வந்து நினைவூட்டுபவர் மட்டும்தான், உபதேசிப்பவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு நினைவுபடுத்தக்கூடியவங்க வந்து மக்கள் மத்தியில் எப்படின்னா அவங்க வந்து ஒரு அற்புதமாக தான் பார்க்கணும். ஓகேவா, ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நம்ம வந்து தொழுகைக்கு நேரமாச்சு, இல்லை ஃபஜ்ருக்கு நேரமாச்சு, நீங்கள் சீக்கிரம் எல்லாம் எந்திரிச்சு தொழுவுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லை அசர் தொழுகை, இல்லை எந்த தொழுகை வக்து முடிய போகுது சீக்கிரமாக தொழுங்க அப்படின்னு ஒரு நினைவூட்டுதல் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் சொல்கிறது. அப்படி சொல்லி அவங்க செஞ்சு முடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்துட்டு நல்ல வேலை ரிமைண்ட் பண்ண டைம் வக்து முடிஞ்சிருக்கும் நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலோ, இல்லை சொல்லலைனாலும் பரவாயில்ல, அவங்க செஞ்சதுக்கான கூலி அவங்களுக்கும் கிடைக்கும், சொன்னதுக்கான கூலி நமக்கும் கிடைக்கும். சுபஹானல்லாஹ் இல்லையா? இப்போது இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா நம்ம வீட்டுக்குள்ளார நடக்கிறது. இதே வந்து ஒரு சமுதாயத்தில் பாருங்கள், வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா, நினைவூட்டுதல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, எச்சரிக்கை பண்ணுறாங்க, அதே சமயத்தில் நற்செய்தியாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் அவங்க வாழ்க்கையில் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும் போது இதை கேட்டு முஸ்லீமாக மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? அந்த நினைவூட்டுதல் அப்படிங்கிறது அது ஒரு அற்புதமாக ஆகுதா இல்லையா? சுபஹானல்லாஹ். இப்போ அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வந்து இஸ்லாத்தை தழுவுனாங்க. ஓகேவா, ஸோ பல முறை அவங்களுக்கு பல வருஷமாக அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரியா, அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய எதிரியாகவே இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப லேட்டாக, அதாவது ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாத்தை தழுவுனாங்க. சரியா, அப்போது ரிமைண்டர் அப்படிங்கிறத, உபதேசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த காலத்துக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் ஃபிரௌனு கூட வந்து சூனியக்காரர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா? குரானில் நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் எப்படி முஸ்லீமாக மாறினாங்க? திடீர்னு ஒரு நாள் சஜ்தாவில் விழுந்தாங்களே, அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பல தடவை அந்த மெசேஜ் சொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு இல்லையா? அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவனை தான் நம்பணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய நான் தான் வந்து உங்களுக்கான தூதர் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லிக்கிட்டே தானே இருந்தாங்க. ஆனால் எந்த கட்டத்தில் அவங்க வந்து மாறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க கையில் வச்சிருந்த தடியை வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கீழே போட்டவொன்னே அது பெரிய ஒரு பாம்பா மாதிரி அவங்களுடைய கயிறுகள் வந்து எல்லாத்தையும் விழுங்குச்சு இல்லையா? கயிறுகள் வந்து பாம்பா மாறி அவங்க வந்து கீழே போடுவாங்க அந்த சூனியக்காரர்கள். அதுக்கப்புறம் அது வந்து அந்த குட்டி குட்டி பாம்பு எல்லாத்தையும் அந்த பெரிய பாம்பு வந்து விழுங்கிடும். இந்த ஒரு சம்பவம் குரானில் இருக்குது. அந்த ஒரு விழுங்கினதுக்கு அப்புறமா தான் சூனியக்காரங்களுக்கு தெரியுது, இது உண்மையாகவே இது வந்து நம்ம செய்கிற மாதிரி சூனியம் கிடையாது, இது உண்மையாகவே ஒரு அற்புதம் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணி உணர்ந்து உடனே சஜ்தால விழுந்தாங்க இல்லையா? ஸோ இப்போது நினைவூட்டுதல் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அது எந்த நேரத்தில் ஹிதாயத்தை கிடைக்கணுங்கிறத அல்லாஹ் முடிவு பண்ணக்கூடியது. ஓகேவா, சுப்ஹானல்லாஹ். அப்போது முதக்கிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதக்கிர் அப்படின்னா நினைவூட்டுபவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நினைவூட்டுபவர் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அதாவது
அதாவது ஒரு நினைவூட்டுதலை டெலிவர் பண்ணுறது, சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ முதக்கிர்னா அறிவுரை கூறுபவர், உபதேசிப்பவர், உபதேசம் செய்பவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சொல்கிறான். இப்போது மக்களை நினைவூட்டுதல் அப்படின்னா எதிலெல்லாம் நம்ம நினைவூட்டணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது முதல் விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மூதாதையர்களை பற்றி, பாஸ்ட் ஜெனரேஷன்ஸ், அந்த தலைமுறைகள் வந்து அதை பற்றி நம்ம ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது குரானில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பல அதாவது சமுதாயங்கள் வந்து என்ன ஆச்சு, பல கூட்டத்தார் வந்து அழிக்கப்பட்டாங்க அப்படின்னும் இருக்குது, பல கூட்டத்தார் வந்து காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னும் இருக்குது இல்லையா. அந்த கதைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த ஸ்டோரிஸ் மூலமாக, அந்த வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சோ அதை வந்து நம்ம எடுத்து சொல்கிறதன் மூலமாக நம்ம வந்து நினைவூட்டணும். அடுத்தது 2வது நினைவூட்டுதல் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரை பற்றி. ஓகே, பாஸ்ட்டை பற்றி சொல்லியாச்சு, கடந்த காலத்தை பற்றி சொல்லிட்டோம். இப்போ எதிர்காலத்தை பற்றி சொல்லணும். எதிர்காலம்னா என்ன, தீர்ப்பு நாளை பற்றி சொல்லி நினைவூட்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நமக்குன்னு ஒரு தீர்ப்பு நாள் இருக்குது, அது ஒரு பயங்கரமான நாள், இந்த உலகம் அழிக்கப்படும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும். அடுத்த நினைவூட்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இயற்கையாகவே நம்ம சுபாவத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நினைவூட்டணும். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டியன், இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சேர்ந்து கடலில் போகிறாங்க, கப்பலில், போட்டில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போட்டில் இப்போ வந்து பயங்கரமாக காற்றடிக்குது, பயங்கரமான ஒரு சூறாவளியில் மாட்டிக்கிட்டாங்க, இல்லை அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு 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 என்ன சொல்கிறதுனா, ஒரு பெரிய ஒரு விஷயம் அங்கே நடக்குது. ஓகேவா? அதிகமான காற்றா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அப்போ வந்து ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அல்லாஹ்கிட்ட துவா கேட்பார், இல்லைனா சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ்கிட்ட தொழுவார், இந்த மாதிரி வந்து செய்வாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. இது வந்து முஸ்லீம் வந்து செய்யக்கூடியவர். இப்போது ஹிந்துவோ கிறிஸ்டியனோ, ஹிந்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எங்கே சிலை இருக்குன்னு தேடுவாரா? அவர்கிட்ட எதுவுமே இல்லை, கடலில் மாட்டிக்கிட்டாங்க, சிலை எங்கே இருக்குது, நான் அதை பார்த்து கும்பிடணும் அப்படின்னு தேடுவாரா? கண்டிப்பாக கிடையாது. என்ன பண்ணுவார், கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குவார் வானத்து மேலே இல்லையா, வானத்தை நோக்கி கையை தூக்குவாரா? அதே மாதிரி கிறிஸ்டியனையும் பாருங்கள், அவர் வந்து கிராஸை தேடுவாரா, இல்லை ஜீசஸ் பிக்சரை தேடுவாரா, இல்லை அவரும் சிலையை தேடுவாரா? அவரும் அப்படி பண்ண மாட்டார் இல்லையா. அவங்கக்கிட்ட எதுவுமே பொருள் இல்லை, அவங்க மட்டும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும், அவரும் கையை தான் தூக்குவார். அப்படி தானே? வானத்தை நோக்கி கையை தூக்குறதுங்கிறது அல்லாஹ் அங்கே தான் இருக்கிறான் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டு வச்சுருக்கிறான். அந்த எண்ணத்தை ஒரு ஃபித்ரு நிலை, ஒரு இயற்கை நிலையில் தான் வந்து மனிதன் படைக்கப்பட்டுருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ அந்தந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் அவங்கள வந்து யூதனாவோ கிறிஸ்தவனாவோ மாற்றுறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு உள்ள விஷயங்கள், மனசுக்குள்ளார உள்ள விஷயங்களை நம்ம வந்து அதை வச்சு நினைவூட்டணும். நீ இயற்கையாகவே இப்படிப்பட்டவன் தான், நீ இயற்கையாகவே நம்ம இந்த மாதிரி குணத்தில் தான் நம்மளை வந்து அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுணர்வை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு நினைவூட்டணும். ஓகேவா? அடுத்த 4வது விஷயம் என்ன தெரியுமா, நம்ம இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் செய்கிறோம் இல்லையா. அந்த எல்லா காரியங்கள்லேருந்தும் நமக்கு நன்மையான காரியங்கள், தீமையான காரியங்கள் அப்படின்னு பட்டியல் இருக்கும், அப்படி தானே. அப்போது அந்த காரியங்களுக்கு உண்டான விளைவுகள் இருக்குது. நன்மையான காரியங்கள் செஞ்சால் அதுக்கான விளைவு இருக்குது, தீமையான காரியங்கள் செஞ்சால் அதுக்கான விளைவு இருக்குது. அது என்ன, நன்மையான காரியங்கள் செஞ்சால் ஜன்னா இருக்குது இல்லையா, தீமையான காரியங்கள் செஞ்சால் ஜஹன்னம் இருக்குது, நரகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம நினைவூட்டணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நினைவூட்டக்கூடியவனாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததான் 22வது ஆயத்தை பாருங்கள், என்ன சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கிறான், லஸ்த அலைஹிம் பி முசைத்திர். அதாவது லஸ்தனா நீர் இல்லை, அலைஹிம் அவர்களை, பி முசைத்திர் நிர்பந்திப்பவராக. அதாவது நீங்கள் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடியவங்க கிடையாது. இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஹிட்லராக சொல்லுவோம், முசோலினி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா வந்து இந்த கம்யூனிசம் பேசக்கூடியவங்கள அந்த அடக்குமுறை, அதிகாரம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஆட்சி இருக்கும். இப்போ நம்ம குரானில் பார்த்தோம்னாலே ஃபிரௌனோடைய ஆட்சி அப்படி தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி
இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி செய்யறதுக்கு அல்லாஹ் சொல்லலை. நீர் அவர்களின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர் அன்று. நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து என்ன சொல்கிறது, அதிகாரமோ ஆட்சி அதிகாரமோ இல்லை என்ன சொல்கிறதுனா வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு வேலையை செய்ய சொல்கிறது, அப்படி உங்களாலலாம் செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஓகேவா? ஸோ பி முசைத்திர் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க அந்த பொறுப்பு எடுத்து செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதனால் அந்த வேலையை வந்து கண்காணிக்கிறது, அந்த வேலையை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் முசைத்திர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடியவர் கிடையாது, அதாவது அடக்குமுறை செலுத்தக்கூடியவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யாரையும் வந்து ஜன்னாக்கு வந்து போகணுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் இதனோட அர்த்தம். ஓகேவா? அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கள் மேலே ரொம்ப 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 கவலைப்படக்கூடியவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்க நம்பிக்கை கொள்ளணும், ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவங்கள வந்து வற்புறுத்த முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சரியா? சூரத்துல் காஃபில் இறுதி ஆயத்து 45வது ஆயத்தை பாருங்கள். அதாவது 50ல் 45ல் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சொல்கிறான், அவர்கள் கூறுகின்றவற்றை நாம் அதிகம் அறிந்தவர்கள் ஆவோம். நபியே, நீர் அவர்களை அடக்கக்கூடியவராக, அதாவது கட்டாயப்படுத்துபவராக இல்லை. ஆகவே எனது எச்சரிக்கையை பயப்படுகின்றவருக்கு இந்த குர்ஆன் மூலமாக அறிவுரை வழங்குவீராக அப்படின்னு அல்லாஹ் அங்கே சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் ஆலாலையும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், 9வது ஆயத்தில் ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி ஸிக்ரா அப்படின்னு அர்த்தம். ஆகவே அறிவுரை பலனளித்தால் அறிவுரை கூறுவீராக அப்படின்னு சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த ஆயத்தை பார்க்கலாம். அடுத்த ஆயத்து என்னது? 23 பாருங்கள். இல்லா மன் தவல்லா வ கஃபர் அப்படின்னா, அதாவது ஆயினும் எவர் புறக்கணித்து நிராகரிக்கின்றாரோ அப்படின்னு சொல்கிறான். எவர் புறக்கணித்து நிராகரிக்கின்றாரோ, அதாவது எனினும் எவன் வந்து உண்மையை புறக்கணித்து நிராகரித்தானோ அவனை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக இந்த மாதிரி சொல்லணும், அதாவது எக்ஸப்ட் இந்த மாதிரி இது எக்ஸப்ட்னும் சொல்லலாம், இல்லைனா பட் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 அர்த்தமும் இந்த இல்லா அப்படிங்கிற வார்த்தைக்கு வருது. யார் வந்து திரும்பிடுறாங்களோ, யார் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்களோ, நிராகரிக்கிறாங்களோ, அவங்கள பற்றி தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காமிக்கிறான். அப்போது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து இது பண்ணலாம், ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எனினும் எவன் உண்மையை புறக்கணித்து நிராகரித்தானோ அவனை தவிர அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடியவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து பவரை செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து ஃபத்ஹுல் மக்கால சில விஷயங்கள் நடந்துச்சு, அதாவது வரலாறில் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. குறைஷ் மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆதிக்கம் வந்து இந்த மாதிரி, அதாவது நிராகரித்தவங்க, திரும்பி போனவங்க, இந்த மாதிரி ஆளுங்க மேலே, அதாவது அவங்க வந்து உண்மையை வந்து புறக்கணிக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க. தவல்லா அப்புறம் வ கஃபர், தவல்லா கஃபர், இந்த 2மே பண்ணாங்க. ஓகேவா? புறக்கணித்தாங்க, நிராகரித்தாங்க. ஸோ அதாவது புறக்கணிக்கிறதுனா டேர்ன் அவே அப்படின்னு சொல்லுவோம், திரும்பி போகிறது, திரும்புறது. ஓகே, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க மேலே வந்து உங்களுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் 24வது ஆயத்தை பாருங்கள். இதில் ஃபயுஅذிபுஹுல்லாஹுல் அஸாபல் அக்பர் அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு, யார் உண்மையை வந்து புறக்கணித்து நிராகரித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன நடக்கும், அவரை வந்து அல்லாஹ் மிகப்பெரும் வேதனையாக வேதனை செய்வான். ஓகேவா? அவனை வந்து அல்லாஹ் மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்குகிறான் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அக்பர் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இது எதனால் அப்படின்னு சொன்னால், ஃப அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு பயன்படுத்தியிருக்கிறான். அதனால் தென் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வந்து டேர்ன் அவே ஆகிட்டாங்க, டிஸ்பிலீஃப் பண்ணிட்டாங்க. அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுவானா, அவங்களுக்கு டார்ச்சரஸான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பான். அதாவது கிரேட்டஸ்ட் பனிஷ்மெண்ட். அக்பர் அப்படிங்கிறது அரபிக்கில் வந்து இஸ்மு தஃப்தீல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது
சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, உயர்ந்த அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப இருக்கிறதுலையே எல்லாத்த விட அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாத்த விட அதிகமான வேதனை. அதனால தான் வேதனையால் வேதனைக்கு உள்ளாக்குகிறான் அப்படின்னு அல்லாஹ் வந்து மிகப்பெரிய வேதனைக்கு அவங்கள உள்ளாக்குவான். அதாவது அந்த அதாப் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு ஒரு இப்போ இந்த நம்ம நடைமுறை வாழ்க்கையில் உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டீஹைட்ரேஷன் என்னது, இப்போ தண்ணியே இல்லாமல், தண்ணி சத்து இல்லாமல் போகுது அப்படின்லாம் சொல்லுவோமே, அந்த மாதிரி ரொம்ப அதுவே சிவியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னாகும், அப்படியே ஸ்கின்னெல்லாம் வெடிக்கும், அப்புறம் பிபி லோவாகும், அதுக்கப்புறமா சாப்பாடு கம்மியாக போயிடும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வரும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவன் வந்து அந்த நீர்ச்சத்து இல்லாமல் போனால் என்ன ஆகும்னா, மெல்ல மெல்லமாக சாவை நோக்கி பயணம் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு டார்ச்சரஸான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதாவது அக்பர், த கிரேட்டஸ்ட், இருக்கிறதுலே எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப அதிகமான வேதனை அப்படின்னு அர்த்தம். சரியா. யாருக்கு, யார் இந்த உபதேசத்துலேருந்து திரும்பிட்டாங்களோ, யார் இந்த உபதேசத்தை நிராகரிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சூரத்துல் கியாமால 31, 32வது ஆயத்தில் எல்லாம் சொல்கிற பாருங்க, அவன் இறைவேதத்தை உண்மைப்படுத்தவில்லை, தொழவும் இல்லை, எனினும் அவன் பொய்ப்பித்தான், விலகிச் சென்றான் அப்படின்னு அல்லாஹ் அங்கே சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி சூரத்துல் ஆலால 12வது ஆயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதில் என்ன சொல்கிறான்னா, அவன் மாபெரும் நரக நெருப்பில் பற்றி எறிவான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து கொடிய வேதனையை வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் 25வது ஆயத்தை பாருங்கள். இன்ன இலைனா இயாபஹும், இன்ன இலைனா இயாபஹும், நிச்சயமாக நம் பக்கம்தான் அவர்களின் திரும்புதல் இருக்குது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், அப்படின்னா பின்ன நிச்சயமாக அவர்களை கேள்வி கணக்கு கேட்பது நம்மீதே ஆகும். அப்படின்னா என்ன, அதாவது இன்ன அலைனா, இன்ன இலைனா அப்படின்னா அதாவது சந்தேகமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்ன இலைனா, நிச்சயமாகனாலே அங்கே சந்தேகம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அதாவது கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் திரும்பி வரணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபைனலாக ரிட்டர்ன் ஆகக்கூடியது என்கிட்ட தான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். ருஜு அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். அப்போது இது வந்து அந்த ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இயாப் அப்படின்னா ஃபைனல் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறுதியான திரும்புதல், இறுதி திரும்புதல். இலைனானா என்கிட்ட, நம்மிடம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்குவான். ஓகேவா. நம் பக்கமே அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். சரியா. அப்போது மரணத்திற்கு பின்னாடி அவன்கிட்ட தான் நம்ம மீட்சி இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லி காமிக்கிறான். சரியா. அடுத்ததான் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், சும்மனா பிறகு, பின்னர், தென் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிச்சயமாக இதுலேயும் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னனா நிச்சயமாக, இப்போ டவுட்டே இல்லாமல் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, நம்மளை வந்து ஆடிட் பண்ணுவான், நம்மளை வந்து அக்கௌண்ட் எடுப்பான். சுபஹானல்லாஹ். நம்மளுடைய கம்ப்ளீட், நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கம்ப்ளீட் அக்கௌண்ட்டு வந்து அவங்ககிட்ட போயிடும். ஓகேவா. ஸோ ஆடிட்டிங், அக்கௌண்டிங் எல்லாமே அல்லாஹ் நம்மளை வச்சு முடிச்சிருவான். சரியா. அப்போது ஹிசாபகம் அப்படின்னா கணக்கு பார்க்குறது. சரியா. கணக்கு பார்க்குறது, நமக்கு எவ்வளோ வந்து நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறோம், நன்மைகள் தீமைகள், பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ நன்மைகள் இருக்குது, எவ்வளோ தீமைகள் இருக்குது, அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து அதுக்கப்புறம் அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கணக்கு வந்து அல்லாஹ்கிட்ட வந்து ஒப்படைக்கப்படும். ஓகேவா. அப்போது அந்த கூலியை கணக்கு பார்த்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். ஓகேவா. அப்போது நிச்சயமாக அவர்களை கேள்வி கணக்கு கேட்பதும் நம்மீதே பொறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது எவ்வளவு கவனமாக நம்ம வந்து ஒவ்வொரு அமலையும் செய்யணும், இஹ்லாஸோடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஆயத்து மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. சுப்ஹானல்லாஹ். ஸோ நமக்கு வந்து கேள்வி கணக்கு இருக்குது, மறுமையிலையும் கேள்வி கணக்கு இருக்குது, இந்த உலகத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணப்படும், கூலி தான் கொடுக்கப்படும். ஓகேவா. அங்கே வந்து நன்மையெல்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. அங்கே போய் நம்ம பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நன்மையாக அப்படி எழுதுவாங்க அப்படின்லாம் கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை தான் அங்கே போய் பேச முடியும்.
இல்லையா? இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் கபரில் நமக்கான கேள்வி கணக்கு கேட்கும் போது அதுக்கான பதிலை சொல்ல முடியும். அப்புறம் ஆகிரத்தில் போய் அங்கே வந்து நமக்கு கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்ணி அங்கே கேள்வி கணக்கு கேட்கும் போதும் எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் அல்ல டைரெக்டாக நம்மள்ட்ட பேசுவான் இல்லையா? அப்பையும் நம்மளால் வந்து பதில் சொல்ல முடியும். எப்படி? இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்திருந்தால் மட்டும்தான். அப்போது அங்கே வந்து நமக்கு அதுக்கான கூலி வந்து எல்லாத்தையும் இந்த உலகத்தில் என்ன நம்ம வச்சுருக்குறோமோ சம்பாரித்து வச்சுருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே வந்து நமக்கு மறுமையில் கூலி கொடுக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட நம்ம அனைவருமே ஆதரவு வைப்போம். நம்ம எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் குரானின் மக்களாக விளங்குவோம். இந்த குரானின் மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? இதை வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதா, அழகான முறையில் ஓதக்கூடியவங்களா, இஹ்லாஸோட அல்லாஹுக்கு மட்டுமே என்னோட அமல் இருக்கணும், அல்லாஹ்வின் கட்டளைப்படி நான் வந்து கேட்டோம் கட்டுப்பட்டோம், சமைனா ஒத்தானா, அதாவது இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, அல்லாஹ்வின் கட்டளைகள் அத்தனைக்குமே இந்த குரானில் உள்ள அத்தனை கட்டளைகளுக்கும் கட்டுப்படக்கூடியவங்களா, அல்லாஹ் வந்து இதை எதெல்லாம் மாறு செய்யக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருக்கானோ அது எல்லாத்துலேருந்தும் நம்ம விலகி இருக்கக்கூடியவங்களா, சுப்ஹானல்லாஹ், ரசூலுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கக்கூடியவங்களா, அதே மாதிரி காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம வந்து நல்ல அமல்களில் ஈடுபடக்கூடியவங்களா, சுப்ஹானல்லாஹ், எல்லாத்து மேலேயும் நம்ம வந்து ஆதரவு வச்சு ஜன்னாவை கேட்போம் அல்லாஹ்கிட்ட. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம 88வது சூராவான அல் காஷியால 21லேருந்து 26 ஆயத்துக்களை இன்ஷால்லா தஜ்வீத் சட்டங்களை தெரிஞ்சுட்டு ஓதலாமா? ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். ஃபா ஃபதா ஃப, ஸால் ஃபதா, காஃப் ஷதா ஸக், காஃப் கஸ்ரா, ரா சுக்கூன், கிர், ஃபதக்கிர். இப்போது இதில் ஃபங்கிறது வந்து ஷஃபதான், ஸால் வந்து தரஃபுல் லிசான் நுனினாவு எழுத்து, காஃப் அப்படிங்கிறது வந்து அக்கசல் லிசான். ஓகே, அடுத்ததான் அதாவது அடிநாவு எழுத்து. ரா வந்து என்னது? ரா வந்து உங்களுக்கு தற்கைக்காக ஓதணும், அதாவது மெல்லினமாக தான் ஓதணும். ராவும் வந்து தரஃபுல் லிசான் எழுத்து, ஓகேவா, நுனினாவு எழுத்து. அப்போது ஃபதக்கிர். ஸால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நுனினாவு எங்கே இருக்கணும்? மேல் பற்கள் முன்னாடி அந்த பற்களுக்கு கீழே வச்சு, டங் அவுட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அப்படி தான் வச்சு நம்ம சொல்லணும். அடுத்தது இன்னமா, ஹம்சா கெஸ்ரா, நூன் ஷத்தா, இன், நூன் ஃபதானா, இன்ன. இந்த இடத்துல வந்து ஹம்சா வந்து என்னது? அக்கசல் ஹல்கு. அடுத்தது தொண்டை எழுத்து. அடுத்தது நூன் வந்து தரஃபுல் லிசான், இதில் ஷத்தா இருக்குது, அகமல் குன்னா கொடுக்கணும். அடுத்தது மீம் ஃபதா அலிஃப் மத்து, மா 2 அலிஃப் நீட்டுவோம். ஆனால் அடுத்த வார்த்தை என்னன்னு பாருங்கள், ஹம்சா இருக்குதா? அப்போது இங்கே என்ன சட்டம்? ஹம்சா இருந்துச்சுன்னா இந்த மத்தை வந்து 2 அலிஃப் நீட்ட மாட்டோம், என்ன பண்ணுவோம்? 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டணும். அப்போது இதுக்கு பேர் மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில் அப்படின்னு சட்டத்தை அப்ளை பண்ணணும். அப்போது இன்னமா அப்படின்னு நீட்டி ஓதுங்க. அடுத்ததான் ஹம்சா ஃபதா, நூன் சுக்கூன், அன். அடுத்தது த ஃபதா த இருக்குது. இப்போது அண்ணன் நூன் சுக்கூனுக்கு அடுத்ததாக த வந்திருக்கா. அப்போ இங்கே என்ன சட்டம்? எஹ்ஃபா பண்ணணும், ஹைட் பண்ணி ஓதணும். அப்போது அந்த, ஓகே, இந்த தாங்கிறது எங்கே இருந்து வருது? இதுவும் தரஃபுல் லிசான் எழுத்து, ஓகே. அடுத்தது மீம் தொம்மா மூ, ஸால் ஃபதா, காஃப் ஷத்தா ஸக், காஃப் கஸ்ரா கி, ரா தொம்மத்தைன் ருன், ஓகே, முஸக்கிருன். இப்போ நம்ம அதாவது வக்ஃபு பண்ண போகிறோம், ஸ்டாப் பண்ண போகிறோம். அப்போது இந்த ரா தம்மத்தைன் என்ன ஆகும்? ரா சுக்கூனாக மாறிக்கும். அப்போது முஸக்கிர், ஓகே, முஸக்கிர். இப்போது இந்த ரா சுக்கூனை வந்து என்ன பண்ணுவோம்? தர்க்கிக்காக தான் ஓதணும், அதாவது மெல்லினமாக தான் ஓதணும், ரொம்ப வந்து அழுத்தமாக நம்ம உச்சரிக்கக்கூடாது. முஸக்கிர், ஓகே, அவ்வளவுதான். இப்போ இதை எப்படி சொல்லணும்? ஃபதக்கிர் இன்னமா அன்த முஸக்கிர். அடுத்தது 22வது ஆயத்து, லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர். இதில் பாருங்கள், முதல் ஆயத்தோடு இந்த 2வது ஆயத்தை சேர்த்து ஓதணும் அப்படின்னு சொன்னால் இந்த லாமில் ஷத்தா கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எப்படி வரும்? முஸக்கிருல்ல அப்படின்னு வந்துடும். முஸக்கி
ருல்ல அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணிடுவோம். ஓகேவா, இணைச்சி ஓதிடுவோம், சேர்த்து ஓதுனா, வசூல் பண்ணி ஓதுனா. சரியா? ஓகே ஹைர், அந்த சட்டத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் சொன்னேன். முதக்கிருல் லஸ்த அப்படின்னு வரும். ஓகே ஓகே. இப்போ தனியாக ஓதும் போது லஸ்த, லாம் ஃபதா, சீன் சுகுன், லஸ் த ஃபதா த. இப்போ லாம் வந்து ஹாஃபத்துல் லிசான் எழுத்து, நாவினுடைய ஓரப்பகுதி எழுத்து. அடுத்தது சீனு வந்து நமக்கு தெரியும் தரஃபுல் லிசான், லஸ்த லஸ்த, காற்று வெளியில் வரணும், ஹம்ஸ் பண்ணணும். ஓகே. அடுத்தது த ஃபதா த, லஸ்த. அடுத்தது ஐன், ஐன் ஃபதா அ, லாம் ஃபதா, யா சுகுன் லை, அலை, ஹ கெஸ்ரா, மீம் சுகுன் ஹிம், அலை ஹிம். இந்த இடத்துல ஐன் வந்து எங்கேருந்து வருது? வசத்துல் ஹல்குலேருந்து வரும். ஓகேவா, நடுத்தொண்டையிலேருந்து வரணும். அடுத்தது லாம் வந்து ஹஃபத்துல் லிசான், யா வந்து இது வந்து என்னென்னா லீனு. ஓகே, யாவுல் லீன். சரியா? அடுத்தது ஹ கெஸ்ரா ஹி, இது என்ன எழுத்து? அகசல் ஹல்கு. அடுத்தது மீம், மீம் வந்து ஷஃபதான். இப்போ மீமில் சுக்கூனு, அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும், ப வந்திருக்குது. ஓகே, அப்போது இங்கே என்ன பண்ணணும்? இஹ்ஃபா ஷஃபவி. என்ன பண்ணணும்? இந்த மீம் வந்து ஹைட் பண்ணி ஓதணும். ஓகே, அப்போது அதாவது குன்னா வச்சு ஓதணும். அலைஹிம், அலைஹிம், குன்னா வச்சு ஓதுங்க, ஹைட் பண்ணி. அப்போது அடுத்தது ப கெஸ்ரா பி, மீம் தொமா மு, பி மு. அடுத்தது சாது ஃபதா யா சுகுன் சை, சாது வந்து ஹெவி லெட்டர் சை. இந்த யா வந்து யாவுல் லீன். ஓகே, இந்த சில குரானில் வந்து இந்த சாதுக்கு கீழே சீனு போட்டிருக்கோம். ஓகேவா, சில குரானில் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணலாம், சில குரானில் இருக்காது. ஓகேவா, அப்போது இந்த சீனு போட்டிருந்தாலும் நம்ம சாது ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்கணும். சரியா? பி முசைத்திர், அதாவது தா கெஸ்ரா, தாவும் ஹெவி, ரா கெஸ்ரத்தைன் இருக்குது, ரால கெசரத்தைன் இருக்குது. அப்போது இந்த ரா கெசரத்தைனை வந்து சுக்குனா மாற்றிடுவோம், அப்படி தானே வக்ஃபு பண்ணுறதுனால. அப்போது பி முசைத்திர், இந்த ராவை எப்போவுமே தர்க்கிக்கா மெல்லினமாக தான் ஓதணும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தால கெசரா இருந்தாலும், அதாவது ஹெவி லெட்டரில் கெசரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து ராவை வந்து தர்க்கிக்கா மெல்லினமாக தான் ஓதணும். ஓகேவா? ஓகே ஹைர். இப்போ எப்படி ஓதணும் இதை? லஸ்த அலைஹிம் பி முசைத்திர். ஓகே, அடுத்தது 23வது ஆயத்து. இல்லா மன் தவல்லா வ கஃபர், அதாவது இல்லா ஹம்சா கெஸ்ரா, லாம் ஷத்தா, இல், லாம் ஃபதா, அலிஃப் மது, லா 2 அலிஃப் நீட்டுவோம். ஓகே, இல்லா. அடுத்தது மீம் ஃபதா, நூன் சுக்கூன், மண். இந்த இடத்துல நூன் சுக்கூனுக்கு அடுத்ததாக என்ன இருக்குது? த வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இஹ்ஃபா பண்ணணும். ஓகே, இது வந்து இஹ்ஃபா பண்ணணும். அப்போது மண் மண் அப்படின்னு சொல்லி இஹ்ஃபா பண்ணுவோம். அடுத்தது த ஃபதா த, வாவ் ஃபதா, லாம் ஷத்தா, வல், லாம் ஃபதா, அலிஃப் மத், அலிஃப் சகீரா, ல, தவல்ல அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வாவ் ஃபதா வ, க ஃபதா க, ஃப ஃபதா ஃப, ரா ஃபதா ரா, வ கஃபரா. ஓகே, இப்போ இதை வக்ஃபு பண்ணுறதுனால ரா ஃபதா வந்து என்னவா மாறுது? ரா சுக்கூனாக மாறிக்கும். அப்போது வ கஃபர். ஓகேவா, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதை எப்படி ஓதணும்? இல்லா மன் தவல்லா வ கஃபர். அடுத்தது 24வது ஆயத்து. ஃபயுஅذிபுஹுல்லாஹுல் அஸாபல் அக்பர். இதில் ஃப ஃபதா ஃப ஷஃபதான், யா தொம்மா யூ, இது வந்து வசத்துல் லிசான். அடுத்தது ஐன் ஃபதா, ஜால் ஷத்தா, அஸ், ஜால் கெஸ்ரா, வி, ஃப யூ அஸி. ஓகே, ப தொம்மா பு, ஹ தொம்மா, லாம் ஷத்தா, ஹுல். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஃப யூ அஸிபுஹுல். இந்த இடத்துல அல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு முன்னாடி லஃப்துல் ஜலாலா, இந்த வார்த்தைக்கு முன்னாடி தம்மா வந்திருக்குது. அப்போது இதை என்ன பண்ணணும்? இந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அல்லாமல் வந்து தஃஹீமாக ஓதணும். ஓகேவா, ஹெவியாக வல்லினமாக ஓதணும். அப்போ வாயை நல்லா ஓப்பன் பண்ணி அல்லாஹ் சொல்லுங்கள். ஃபயுஅذிபுஹுல்லாஹுல். ஓகே, அடுத்தது ஹ தொம்மா, லாம் சுக்கூன், ஹுல். அப்போது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலெல்லாம் நம்ம உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது ஐன் ஃபதா அ, ஜால் ஃபதா, அலிஃப் மத், ஜ 2 அலிஃப் நீட்டணும், ப ஃபதா, லாம் சுக்கூன், பல், அஸாபல். அடுத்தது ஹம்சா ஃபதா, காஃப் சுக்கூன், அக், அக். இந்த காஃப்லேயும் ஹம்சு தன்மையாக கொடுக்கணும், சிஃபத்தை கொடுக்கணும். ஓகேவா, அக். அடுத்தது ப ஃபதா ப, ரா ஃபதா ரா. இதை வந்து வக்ஃபு பண்ணுறதுனால ரா சுக்கூனாக மாற்றிடுவோம்.
அப்போது இந்த ரா சுக்குனை மாற்றினா என்ன பண்ணணும், தஃப்ஹீமாக ஓதணும், தஃப்ஹீமாக இருக்கணும். அக்பர் பர், ஓகே, தஃப்ஹீமாக இருக்கணும். ஓகே, இது எப்படி ஓதணும், ஃபயுஅذிபுஹுல்லாஹுல் அஸாபல் அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 25வது ஆயத்தை பாருங்கள். இன்ன இலைனா இயாபஹும், இது ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா, இன் நூன் ஃபத்ஹா, இன்ன இது அக்மல் குன்னா, முழுமையாக நம்ம குன்னா கொடுத்து ஓதணும். அடுத்ததான் ஹம்சா கெஸ்ரா இ, லாம் ஃபத்ஹா, யா சுக்கூன் லை. அப்போது இந்த யா சுக்கூன் வந்து யா உல் லீனா இருக்குது. அடுத்ததாக நூன் ஃபத்ஹா அலிஃப் மத்து நா. இதுக்கு அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து ஹம்சா வந்திருக்கிறதுனால இது முதல் ஜாயிசல் முன்ஃபசல் சட்டம். அப்போ 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டி ஓதணும், இலைனா அப்படின்னு. அடுத்ததாக ஹம்சா கெஸ்ரா இ, யா ஃபத்ஹா அலிஃப் மத்து யா, 2 அலிஃப் நீட்டுவோம். ப ஃபத்ஹா ப, இயாப. இந்த இடத்துல அழுத்தக்கூடாது, இயாப அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஓகேவா, இயாப இயாப. அடுத்தது ஹ தொமா மீம் சுக்குன் ஹும், இயாப ஹும், ஓகேவா. அப்போது இன்ன இலைனா இயாப ஹும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 26வது ஆயத்தை பாருங்கள். சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். இதில் ச தொமா மீம் ஷத்தா சும், மீம் ஃபதா ம, சும்ம. இந்த ச வந்து தரஃபுல் லிசான் எழுத்து, மீமில் ஷத்தா இருக்குது. அப்போது இது அக்மல் குன்னா, முழுமையாக குன்னா கொடுக்கணும். அடுத்ததான் ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபதான்னா இன்ன. இந்த இடத்துலையும் நூன் ஷத்தாக்கு நம்ம முழுமையாக குன்னா கொடுக்கணும், அக்மல் குன்னா. அடுத்ததா அலைனா ஐன் ஃபதா அ, ஓகே, வசத்தல் ஹல்க்கு, லாம் ஃபதா யா சுக்கூன் லை. இந்த யா உல் லீன் இருக்குது, லாம் வந்து ஹஃபத்துல் லிசான். அடுத்தது நூன் ஃபதா அலிஃப் மத்து நா, 2 அலிஃப் நீட்டணும், இது தரஃபுல் லிசான். அடுத்ததான் ஹ கெஸ்ரா ஹி, ஹி. இது என்னது எழுத்து, இதுவும் வசத்துல் லிசானு, அதாவது வசத்துல் ஹல்க்கு. அடுத்ததான் சீன் ஃபதா அலிஃப் மத்து ச, இது வந்து தரஃபுல் லிசான் எழுத்து, 2 அலிஃப் நீட்டும் அலிஃப் மத்து இருக்குது. அடுத்ததான் ப ஃபதா ப, இது ஷஃபதான். ஹ தொமா மீம் சுக்குன் ஹும், ஓகே, ஹிசாபஹும். இதை எப்படி ஓதணும், சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கு உண்டான சட்டத்தை அப்ளை பண்ணி ஓதணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுட்டு நம்ம ஓதணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.